கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மற்றும் ஒரு முறை சிஎஸ்கே தோத்துட்டாங்க. இங்கிருந்து எப்படி முன்னேற போறாங்க? ஆக்சுவலா இந்த டீம்ல என்னதான் ஒரு பிரச்சனை? இந்த தடவை கோப்பை கிடையாது அப்படிங்கிற மாரியே ஓப்பனா நெறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே உண்மதானா? சிஎஸ்கேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்தவரைக்கும் ரொம்ப முக்கியமா சாம்பியன் சைடு இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தாலுமே இந்த தடவை ஏலத்திலேயே சொதப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொன்னோம். அக்ஷரை பத்தி ஒரு சில வீடியோஸ் போட்டிருப்போம். சிஎஸ்கே உடைய டாப் ஆர்டரை பத்தி நான் பெருமையா பேசியிருப்பேன். ஆனா மிடில் ஆர்டரை பத்தி நான் கண்டிப்பா சொல்றேன், இந்த டீம் ரொம்ப கஷ்டப்படுன்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி தாங்க நடக்குது. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இவங்கெல்லாம் எக்ஸ்பெரியான பிளேயர்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ மாடர்ன் டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் செட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இதுவே டெல்லி டீம்லாம் எடுத்து பாருங்க. 220 230 போது ஆசுதோஷ் சர்மா மாதிரியான பிளேயர்லாம் வந்து அவ்வளோ கிளீன் ஹிட்டிங் ஆடுறாரு. சின்ன சின்ன பசங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமா இன்டென்ட் காமிக்கிறாங்க. நேத்து மேட்ச்ல கூட பார்த்திருப்போம். ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் டாப் 5 தான் பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி பார்த்திருப்போம். அந்த 5 பேர் அவுட் ஆன உடனே இன்னொரு சின்ன பையன் வந்துட்டு அவர் வந்துட்டு புஷ் பண்ணி ஒரு 70 ரன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம டீம்ல பேட்டிங் இல்லைன்னு சொல்லி ஆகணும். அப்ப பேட்டிங் இல்லைன்னா இருக்கிற ஆளுகளை வந்துட்டு வெளியில தள்ளி விட்டுட்டு புது ஆளுகளை சேர்க்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டீங்கன்னா பெஞ்சிலேயே ஆள் இல்லைங்க. ஸோ முக்கியமா தீபக் கூட திரிபாத்தியை நீங்க டிராப் பண்ணாலுமே அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டா வேற யாருமே அவ்வளோ பெரிய பவர் ஹிட்டர்ஸ் இவங்க வந்தா மேட்ச் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே முடியாது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கிளீனா மிகப்பெரிய ஓட்டை அவங்களுடைய மிடில் ஆர்டர் தான். ஆனால் சர்ப்ரைசிங்லி நேத்து என்னாச்சு அப்படின்னா மிடில் ஆர்டர் சூப்பரா ஆன மாதிரி தெரிஞ்சுது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நேத்தும் டாப் ஆர்டர் தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ருத்துராஜ் கெய்க்வாட் ஆடுனா மட்டும்தான் இந்த டீம் வந்துட்டு வின் பண்ணுதுங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. மிடில் ஆர்டர்ல சிவம் தூபே ஒரு 16 ரன்னுக்கு அவுட். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா விஜய் சங்கர் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. அவர் அடிச்ச 6க்கு அப்புறம் ஓகேடா கண்டிப்பா இந்த கேம்ல வந்துட்டு உயிர் இருக்கு. ஸோ விஜய் சங்கரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டு போவாருங்கிற மாதிரி நினைச்சோம். அடுத்த பால் ரீட் பண்ண தெரியாம அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துருப்போம் சிவம் தூபே ஆகட்டும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ரச்சின் ரவீந்திரா சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாரு. அண்ட் மிடில் ஆர்டர்ல தோனி அவர்கள் வந்தாரு. அவர் கரெக்டான பொசிஷன்ல தான் வந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவரும் பார்த்தோம் அப்படின்னா 11 பாலுக்கு 16 கரெக்டா மேட்சை வந்துட்டு கொண்டு போற டைம்ல எக்ஸலண்ட் கேட்ச் ஹெட்மேர் கிட்ட இருந்து அவரு அவுட். ஜடேஜா பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒரு 20 பால் பெருசா ஆடவே கிடையாது. அப்புறம் ஒரு 6 4 எல்லாம் நம்மளால பார்த்தோம். ஸோ அவர்னாலையும் கிளியரா ஸ்ட்ரைக் பண்ண முடியல. ஸோ இப்பவும் அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை கிளீனா இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு சீசன்ல 3 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணி கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேக் கொடுப்பாங்கன்னு கூட நம்மளால சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசா யாருமே இல்லைங்க. மிடில் ஆர்டர்ல ஆளே கிடையாது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஓப்பனா தெரியுது. சரி ஓகே, இப்போ இந்த டீமை வச்சு என்னதான்டா பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாப் ஆர்டரை சரி செய்யறது தான் இப்போதைக்கு ஒரே ஒரு வழி. ஓப்பனிங்ல ராகுல் திரிபாதி எதுக்குங்க? 3 மேட்ச் பார்த்தாச்சு. அவருக்கு அவ்வளோ பெரிய ரெக்கார்ட்ஸ் கிடையாது. உண்மையாலுமே சூப்பரான பிளேயர் இப்ப கிடையாது. ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். 2017ல ஆர்பிஎஸ் இதே தோனி இதே பிளம்பிங்க்கு கீழே இருந்தாரு. சரியான ஒரு பேட்ஸ்மேனா இருந்தார். அவரும் உஸ்மான் கவாஜா வந்து ஓபன் பண்ணுவாங்க. ஆர்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. செம்ம கிளீன் ஹிட்டிங் ஆடுவாருங்க. ஸோ இப்போ அவருடைய பேட்டிங் பொசிஷனை மாத்துறாரு. பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு கிரீஸ்குள்ள. நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி நகர்றது. ஸோ பவுலர்ஸை கன்ஃபியூஸ் பண்றதா அவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா அவ்வளவு பெரிய பவர் கொடுத்து அடிக்கக்கூடிய ஆளே கிடையாதுங்க. ஸோ ஷோல்டர்ஸை மட்டும் செக் பண்றாரே தவிர ஸோ ஒரு நாள் கிளீன் ஹிட்டிங் அப்படிங்கிறது கொண்டு போக முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபேவரட் பொசிஷன் 1 டவுன் தான். பட் இருந்தாலுமே உனக்கு அதை விட சூப்பரான பொசிஷன் தர ஓப்பனிங் போ. 6 ஃபீல்டர்ஸ், அதாவது 6 ஓவருக்குள்ள ஃபீல்டர்ஸ் எல்லாம் உள்ளதா இருப்பாங்க. கிளீன் ஹிட்டிங் ஆடுன்னு ருத்ராஜ் சொன்னப்பவும் கூட 3 மேட்ச் பார்த்தாச்சு, பெருசா கிடையாது. ஸோ இந்த தடவை ருத்ராஜ் அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. எஸ் அப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். எங்களோட பேட்டிங் சரியில்லைன்னு சொல்லும்போது ரிப்போர்ட்டர் கேட்டாரு, நீங்க ஏன் ஓப்பன் பண்றது இல்ல? ஸோ நீங்க ஓப்பனர் தானே, ஏன் 1 டவுன்ல வரீங்கன்னு கேட்டப்போ ராகுல் திரிபாதியை நம்பி இருந்தோம். அவர் மேல வந்துட்டு ஹிட்டிங் ஆடுவாருன்னு நினைச்சோம். அன்பார்ச்சுனேட்லி முடியறது இல்ல. நான் 2வது ஓவர்லயே பேட்டிங் வந்துடுறேன். ஸோ அப்படி பார்த்தாலும் ஓப்பனிங் தானேங்கிற மாதிரி சிரிச்சாரு. அவர் சொல்றது என்னமோ உண்மைதாங்க. ஸோ அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. ஆனா பெருசா அவர் ஆடவே கிடையாது. இப்ப இருக்கிற ஒரே வழி என்ன அப்படின்னா பெஞ்சில் இருக்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே யாரு அப்படின்னா ஓப்பனர்ஸ் தான். ஒரு ஷேக் ரஷீத், அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டு பையன் ஆண்ட்ரே சித்தார்த், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா வந்துட்டு வேனஸ் பேட்டிங்கிற மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே மிடில் ஆர்டர்ல சூட்டபிள் ஆக மாட்டாங்க. ஆனா ஓப்பனிங் பொசிஷன்ல சூட்டபிளா இருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ராகுல் திரிபாதியை வெளியில கொண்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு ஷேக் ரஷீத் இல்லைன்னா ஆண்ட்ரே சித்தார்த் கொண்டு வரணும். ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பசங்களுக்கு எப்பவாவது வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு. ஏன்னா 3 மேட்ச் ஹூடாக்கு கொடுத்தாச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா திரிபாதிக்கு கொடுத்தாச்சு. ஸோ ஹூடாவை எப்படியே தூக்கிட்டாங்க. விஜய் சங்கர் வந்தது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு 2 மேட்ச் பார்ப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரும் பொறுத்த வரைக்கும் நல்லா கிளீன் ஹிட்டிங் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்காரு. பார்த்தாலே தெரிஞ்சது அந்த 6 போனப்போ. அன்பார்ச்சுனேட்லி அந்த ஒரு பால் அவுட் ஆயிட்டாரு. அதனால
அவருக்கும் ஒரு 2 மேட்ச் சான்ஸ் குடுக்க போறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமா என்ன பொறுத்தவரைக்கும் சின்ன பசங்க ஓப்பன் பண்ணியே ஆகணுங்க. நெறைய பேர் டெவான் கான்வேன்னு சொல்றீங்க. எஸ் டெவான் கான்வே ஓப்பன் பண்ணா என்ன ஒரு பிரச்சனைன்னா, ஸோ அப்பவும் டாப் 5 வரைக்கும் தான் பேட்டிங் இருக்கும். ஸோ பெருசா ஃபினிஷிங் ரோல்ல ஆள் கிடையாது. தோனிக்கு அப்புறம் மினிமம் 2 பேர் இருக்கிற மாரி வேணும். ஸோ இப்போ தோனிக்கு அப்புறம் பின்னாடி அஸ்வின், அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா ஜேமி ஓவர்டன் அவரும் கிளியரா ஆடிட்டு இருக்காரு. பவுலிங்ல ரன்ஸ் போனாலுமே கூட ஸோ ஒரு சில மேட்ச் நல்லா போடுவாரு. பேட்டிங்ல ஓரளவுக்கு 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு ஹிட்டர் மாரி தெரியிறாரு அப்படிங்கிறதுனால, ஒரே வழி மேல ஒரு சின்ன பையன இறக்கி மொமெண்டம் நீ போய் தைரியமா ஆடுறா ராசா 6 ஓவருக்கு நீ டக் அவுட்டே ஆனாலும் பரவால்ல அப்படிங்கிற மாரி ஒரு உத்வேகம் குடுத்து அனுப்பணும். இது ஒண்ணு தான் சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய ஒரே வழியா நான் பார்க்குறேன். சரி ஓகே. ஃபைனலா முடிவுக்கு வருவோம். எம்.எஸ். தோனி அவர்கள், அது மட்டும் இல்லாம ருத்துராஜ் கெய்க்வாட் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சில மிஸ்டேக்கள் செஞ்சாங்களான்னு கேட்டா, என்ன பொறுத்தவரைக்கும் ஆமான்னு தான் சொல்வேன். ஸோ பவுலிங் ரொட்டேஷன்ல ருத்துராஜ் தப்பு பண்றாருங்க. அஸ்வின பொறுத்தவரைக்கும் பவர் பிளேல கொண்டு வரது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே கிடையாது. அதத்தான் நான் யோசிக்கிறேன். இதுவே சேக் பாக் பிட்ச் பால் நல்லா திரும்புது அப்படின்னா, நீங்க தாராளமா கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அது பயங்கரமா பேட்டுக்கு வருது பாலு. மிகப்பெரிய ஒரு பேட்டிங் பிட்ச்சா தெரிஞ்சது. நிதிஷ் ராணா பொளந்துட்டு இருக்கும்போது அவரு கொண்டு வந்தது தப்பு. எப்பவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, கலீல் அகமது ஃபர்ஸ்ட் ஓவர் போடுறாரா, அடுத்த ஓவர் வந்துட்டு ஜேமி ஓவர்டன் இல்ல வேற யாரோ போட போறாங்க. மறுபடியும் கலீல் அகமது, மறுபடியும் ஜேமி ஓவர்டன் இந்த மாரி தான் போகணும். ஆனா 3 ஓவர் போட்டதுக்கு அப்புறம் 4வது ஓவர் வந்துட்டு வேற ஒரு பவுலருக்கு போயிடுறாரு. ஆனா அதுவும் ஃபாஸ்ட் பவுலரா இல்லாம ஸ்பின்னருக்கு போயிடுறாரு. ஸோ அதனால பவர் பிளேக்குள்ள அடிச்சு போட்டாங்க. இதையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கிளியர் கட்டா சொல்லியிருந்தாரு ருத்ராஜ். எப்பவுமே பவர் பிளேல ரன் கொடுத்திருக்க கூடாது. ஆனா நாங்க நிதிஷ் ராணாக்கு நிறைய ரன் கொடுத்துட்டோம். ஸோ அவரை வந்துட்டு முன்னாடி ஆட வச்சிருக்கணும். ஆனா பவுலர்ஸ் எல்லாருமே பின்னாடி போட்டு தந்ததுனால நிறைய ஸ்வீப் ஷாட் பின்னாடி 6 எல்லாம் அடிச்சாரு. அந்த ஸ்கொயர்ல ரன்னே கொடுக்க கூடாது. நாங்க கொடுத்துட்டோம். அதுதான் முக்கியமான விஷயம். ஃபைனலா நாங்க தோத்தத பாருங்க. வெறும் 6 ரன் வித்தியாசத்துல தான் தோத்துருக்கோம். அந்த 6 ரன் ஒரே ஒரு ஹிட் தான். ஒரே ஒரு 6 தான். அதுக்கு நாங்க எவ்வளவோ தடவ ஃபீல்டிங் மிஸ்டேக் எல்லாம் பண்ணோம். இது எல்லாமே சரி செய்யணும்னு சொல்லியிருக்காரு. எஸ் அஃப்கோர்ஸ் இது ஒரு லாங் டோர்னமெண்ட். இன்னும் சிஎஸ்கேக்கு 11 மேட்ச் இருக்கு. இதுல 7 மேட்ச் ஜெயிச்சா கூட கம்ஃபர்டபுளா குவாலிஃபை ஆவாங்க. ஸோ 4 மேட்ச் தோத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாரி. ஆனா அந்த 7 மேட்ச் ஜெயிக்கிற அளவுக்கு இந்த டீம் கிட்ட தெம்பு இருக்கான்னு கேட்டா, இப்போதைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஆனா பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா முதல் 3 மேட்சுமே நமக்கு பேட்டிங் செகண்ட் தான் கிடைச்சிருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கிடைச்சது அப்படின்னா, பேட்ஸ்மேன் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவாங்க. ஒரு நீட்டா ஒரு 200 ரன் டோட்டல் போடுற அளவுக்கு முக்கி அடிச்சாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் பவுலிங் மூலியமா கண்ட்ரோல் பண்ணி, ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணா சேசிங்லயும் நல்லா பண்ணுவாங்க அப்படிங்கிற மாரி ஐடியா இருக்கு. ஸோ பேட் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கிடைக்கணும். ஸோ அப்பதான் நம்மளுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பொறுத்தவரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் குவாலிஃபை ஆகிறது அவங்க கையில தாங்க இருக்கு. என்ன பொறுத்தவரை ஷுவரா நம்மளால சொல்ல முடியாது. இதுவே டெல்லி ஆயிடுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா சொல்ல முடியும். டெல்லி, பஞ்சாப்லாம் அந்த மாரி பேட்டிங் வச்சிருக்காங்க. ஆர்சிபிலாம் அந்த மாரி ஆடிட்டு இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் எதுவும் சொல்ல முடியாது. சிஎஸ்கேவும் தாண்டி ஐபிஎல் பொறுத்தவரைக்கும் பிரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்னு ஒரு டீம் இருக்காங்க இல்லையா? அதாவது நேத்து நம்ம கூட ஜெயிச்சாங்க இல்லையா? அவங்க எப்படி அப்படின்னா முதல் 7 மேட்ச்ல 6, 7 எல்லாம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அடுத்த 7 மேட்ச்ல 6 வரிசையா லாஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி தான் கடைசி 2 சீசன்ல இருக்கு. ஸோ அதனால என்ன எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இந்த மாரி நிலைமையிலேருந்து பல தடவ வந்திருக்காங்க. இந்த தடவ வருவாங்களா? அதத்தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாரியான அப்டேட்டுக்கெல்லாம் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.